எப்படி எந்த ஒரு கெமிக்கல் கோட்டிங் இல்லாம எங்களோட கிளே வாட்டர் பாட் ஸ்ட்ராங்காவும் ஸ்மூத்தா இருக்கு தெரியுமா? நாங்க எப்படி இந்த வாட்டர் பாட்டை வந்து மேக் பண்றதுக்கான ரா மெட்டீரியல் சூஸ் பண்றது தெரியுமா? இது வந்து எங்களுடைய லோக்கல்ல ஏரியில இருக்க களிமண்ணு வண்டல் மண்ணு தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியலா இருக்கு. எங்களோட ஏரியில இருக்க மண்ணு நாங்க எடுத்துட்டு வந்து எங்களோட ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு வந்தாலும் அது பாத்தீங்கன்னா ரிஃபைன்மெண்ட் பண்ணணும். அதுல இருக்க கல்லு, அதுல இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தான் நாங்க ரிஃபைன் பண்ணிட்டு தான் அது ஒரு டென்சிட்டிக்கு எடுத்து வந்து நிறுத்துவோம். சோ இந்த ரா மெட்டீரியல் இப்படி ரிஃபைன் பண்ணி வரத்தால தான் பாத்தீங்கன்னா எங்களோட ஆர்டிஸ்ட்னால வீல் ஒர்க் வந்து டியூரபிலிட்டியாவும் இந்த பாட் வந்து ஷேப் அண்ட் சைஸா பர்ஃபெக்டாவும் வருது. சோ இந்த கிளே வாட்டர் பாட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து எப்படி ட்ரெடிஷனலா மேக் பண்ணாங்களோ அந்த மாடல்ல தான் எங்களோட ரூரல் ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்றாங்க. இந்த கிளே வாட்டர் பாத்தீங்கன்னா வீல் ஒர்க்ல பண்ணிட்டு அது கொஞ்ச நாளுக்கு சன்லைட் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபயரிங் எடுத்துட்டு போவாங்க. சோ அந்த ஃபயரிங் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கில்னர்ல வச்சு அதுல வந்து ப்ராப்பரான மெத்தட்ல ஃபயரிங் பண்றதா அது கரெக்டான டெம்பரேச்சர்ல இருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நோ பிரேக்கேஜ் ஆகாது, நோ லீக்ஸ் ஆகாது, வாட்டர் எல்லாமே போரஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆல்ரெடி 1000 of homes எங்களுடைய கிளே வாட்டர் பாட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி பேசிஸ்ல. வாட் மேக்ஸ் யூ ஸ்டாப்? ஷாப் கான்ஃபிடென்ட்லி at villagerecord.in.